ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யூனிசென்டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக டிஎன் அக்ரிஸ்டாக் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு முழுவதும் மட்டும் பார்த்தீங்கன்னா கேம்ப் மெத்தடில் டிஎன் அக்ரிஸ்டாக் அப்படிங்கிறதுல எல்லா விவசாயிகளையுமே பதிவு செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு இதன் மூலமாக தனித்துவமான அடையாள எண்ணும் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே பிஎம் கிசான் பெனிஃபிட்ஸ் யாரெல்லாம் விவசாயிகள் வாங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த தனித்துவ அடையாள எண்ணை வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத ஒரு அப்டேட்டாக வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவும் தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் கிசான் பெனிஃபிட்ஸ் வாங்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த மெசேஜும் ரிசீவ் ஆகிருந்திருக்கு. அதில் வந்து உங்களுக்கு நியர்பையில் எங்கெல்லாம் வந்து இந்த இது நடக்குதோ அங்கே போயிட்டு கவர்மெண்ட் தரப்பிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பிஎம் கிசான் பெனிஃபிட்ஸ் யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ, எல்லா விவசாயிகளுக்குமே ஒரு எஸ்எம்எஸ் மூலமா அனுப்பியிருந்திருக்காங்க. 15ஆம் தேதிக்குள்ள எல்லாருமே வந்து டிஎன் அக்ரிஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பதிவு செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு 2, 3 மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு நியர்பைல அக்ரி ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நியர்பைல இ-சேவை மையங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே கூட பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே சிறப்பு முகாம்களும் நடந்துட்டு இருக்கு. அங்கே போயிட்டு கூட நீங்கள் இந்த அக்ரிஸ்டாக் பதிவு பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இப்போ கேம்ப் வந்து போயிட்டுருக்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து 15ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னனால எல்லா விவசாயிகளுமே வந்து இப்போது ஆர்வமாக வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பண்ணுறதன் மூலமாக ஃபார்மருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட்டில் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லா விவசாயிகளுக்குமே தனித்துவமாக இதுக்குன்னு ஒரு ஆதார் மாதிரியே ஒரு அடையாள எண் வந்து வந்துடும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பற்றின முழு விவரங்களும் அவங்க இடத்துல என்ன பயிரிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களும் வந்துடும். இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட்டில் நிறைய பாலிசி டெசிஷன் எடுக்கிறதுக்கும் இல்லை மார்க்கெட்டில் இந்த பொருட்கள் விளைவிக்கிற பொருட்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து பெனிஃபிட்ஸ் ஏதாவது தராங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த ஒரு கார்டை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு கூட அந்த பெனிஃபிட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியும், டிரான்சாக்ஷன்ஸ் மக்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து பணம் கொடுக்குறது எல்லாமே போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்காகவும் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் பயன்பட்டு இருக்குது. அதனால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற விவசாயிகள் யாராவது இருக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் இந்த ஒரு தனித்துவ அடையாள எண் வாங்காமல் இருக்கிறீங்கன்னா மார்ச் 15க்குள்ளே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட்டில் சொன்ன அறிவிப்புப்படி இப்போது மார்ச் எண்டு தான் மொத்தமாகவே கடைசி நாள் அந்த அக்ரிஸ்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்குமே. அதற்கப்புறம் எல்லா பெனிஃபிட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிஸ்டாக் ஐடி இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி வந்து அவங்க பெனிஃபிட்ஸை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து அறிவிப்புகளும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்னும் அக்ரிஸ்டாக் பதிவு பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அக்ரிஸ்டாக் பதிவு பண்ணுறதுக்கு ஃபார்மர்கிட்ட இருந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மருடைய ஆதார் கார்டு வேணும். ஆதாரில் அவங்க என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி டைப் பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறமா ஃபார்மருடைய பேசிக் டீட்டெயில்ஸ் அதிலேயே டிஸ்பிளேல வந்திருக்கும். அதனால் ஃபார்மர் அவங்களுடைய லேண்ட் சம்மந்தமான சிட்டா அதை வந்து கையில் வச்சுக்கணும். அதே மாதிரி மொபைலையும் கையில் வச்சுக்கணும். இது மட்டும் இருந்தாலே போதும். அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு இவங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் விவசாய குடும்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த தனித்துவமான அடையாள எண் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ரிஸ்டாக் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் கேளுங்க. நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். இதே மாதிரி நிறைய பயனுள்ள அப்டேட்ஸ் டெய்லியுமே நம்ம சேனல் நீங்கள் பார்த்துக்க முடியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.